ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு மேக்கப் ரிலேட்டட் டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஒரு மேக்கப் ப்ரஷஸ் பற்றின டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே என்னோடய சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வீடியோ வந்து மேக்கப் ப்ரஷஸ் டூல்ஸ் ரிலேட்டட் வீடியோ உங்களுக்கு வந்து போட்டிருப்பேன். செக் பண்ணி பாருங்கள். அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டது, பட் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மேக்கப் லுக் ஆர் டுட்டோரியல் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி மேக்கப் லுக் ஆர் இந்தியன் ஃபெஸ்டிவ் கிளாம் மேக்கப் லுக். இது வந்துட்டு ஈவன் நீங்கள் பிங்க் கலர் ப்ரைடாக இருக்கிறீங்க, பிங்க் கலரில் போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் மேக்கப் வேண்டாம், தாராளமாக நீங்கள் போகலாம். இது பிங்க் ட்ரெஸ்ஸஸ், பிங்க் கான்ட்ராஸ்ட்டாக உள்ள ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டுட்டோரியல் வேண்டாம், நீங்கள் சேனலும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லாட தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள வந்துட்டு போகலாம். ஓகே, ஸோ பிகாஸ் கண்டென்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு வந்து வரக்கூடிய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் வந்து என்னோட கண்டென்ட்டை லைக் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும். எனக்கு சும்மா வர சப்ஸ்கிரைபர் வந்து தேவையில்லை. ஓகே, ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரஷஸோட அப்ளிகேஷன்ஸ் தான் சிம்பிளாக சொல்ல போகிறேன். இது ஒரு சின்ன வீடியோ தான் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பவுடர் ப்ரஷ். ஸோ பவுடர் ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லூஸ் பவுடர், காம்பேக்ட் பவுடர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ப்ரஷஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா நிறைய வந்து சர்க்குலர் மோஷன் வந்து அப்ளை பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து அப்படி பண்ணாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்களோட லூஸ் பவுடர் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பேக்ட் பவுடர் நீங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜஸ்ட் நீங்கள் வந்து டேப் பண்ணிவிட்டு பவுடர் நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி டேபிங் வந்து பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டேபிங் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ஸ்கின்னுக்கும் ரொம்ப ஜென்டிலாக இருக்கும். அட் த சேம் டைம் நல்லா உங்களுக்கு செட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு பவுடர் போய் நல்லா போய் உட்காரும். ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லான ஃப்ளாலஸ் ரிசல்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ பவுடர் ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி செட்டிங்கில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ரஷ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் ப்ரஷ். ஸோ ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஃபிங் ப்ரஷ்லேயே இருக்கும். ஸோ இது வந்து பவுடர் ப்ரஷ். பஃபிங் ப்ரஷ்னால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வந்துட்டு இது கொஞ்சம் திக்காக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ப்ரஷ். ஸோ எனி ப்ரஷ் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃப்ளாட் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைக்கிங் மோஷனில், டவுன்வர்டு மோஷனில் இது பண்ணிவிட்டு தென் இந்த மாதிரி பிளெண்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பிளெண்ட் அவுட் பண்ணும்போது அந்த நேச்சுரல் சீம்லெஸ் பிளெண்டபுளுக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஃப்ளாட் ப்ரஷ்ஷை நம்ம இப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது, போட்டு இப்படிலாம் இழுக்கக்கூடாது. நம்ம கோடுகள் வர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம கரெக்டாக அந்த லேயரிங் வந்து ஸ்வைப் பண்ணிவிட்டு தென் அந்த இதை வச்சு நம்ம பில்ட் பண்ணி மெர்ஜ் பண்ணி விட்டுறணும். பஃபிங் ப்ரஷ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இல்லை நீங்கள் ப்ரஷ்ஷில் வந்து எடுத்துகிட்டு தென் யூ ஹேவ் டு பஃப் இட் லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி பஃப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு அது ஃபவுண்டேஷனை போய் உங்களுக்கு ஸ்கின்னில் போய் உட்கார வைக்கும். பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணாலும் நீங்கள் இந்த மாதிரி டேபிங் மோஷனில் யூஸ் பண்ணுங்கள். லைக் இந்த மாதிரி ஃபாஸ்ட் அண்ட் ஃபெதர் லைட் மோஷனில் டேபிங் மோஷனில் யூஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஃபிங்கர்ஸில் யூஸ் பண்ணாலுமே கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து டேபிங், ப்ரெஷிங் மோஷன், ஜென்டிலான சர்க்குலர் மோஷனில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ளாட் ப்ரஷ்ஷில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். தேர்ட் ப்ரஷ் வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆங்குலர் ப்ரஷ். ஸோ ஃப்ளாட் ஆங்குலர் ப்ரஷ். ஸோ இந்த ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி எதுக்காக அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐலைனர் அப்ளை பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பவுடர் ஐ ஷேடோ ஐலைனர் மாதிரி போடுறதுக்கு, நீங்கள் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணலாம். மேக் ஷூர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆங்கிள் அவங்களுக்கு வந்து இருக்குன்னா நீங்கள் ப்ராடக்ட் கொஞ்சமாக டிப் பண்ணி நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஷேப் அவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் இந்த மாதிரி ஷேப் அவுட் பண்ணுறதுக்கு, தென் இந்த மாதிரி விங் உங்களுக்கு வந்துட்டு வைக்கிறதுக்கு, அப்புறம் ஷேப் அவுட் பண்ணுறதுக்கு அந்த ப்ரஷ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது டிஃப்ரெண்ட் சைஸில் உங்களுக்கு வந்துட்டு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ், உங்களுக்கு இதை விட ஸ்மால் சைஸ் இருக்குது, இதை விட லார்ஜ் சைஸ் இருக்குது. அது உங்களுக்கு என்ன நீட் அண்ட் ரெக்யர்மெண்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போய்க்கிறீங்க. பட் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி மீடியம் சைஸ், ஸ்மால் சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி லைனர் போடுறதுக்கு, விங் வைக்கிறதுக்கு, லோயர் லேஷ் ஸ்மோக் அவுட் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐஷேடோ பிளெண்டிங் ப்ரஷ். ஸோ இந்த பிளெண்டிங் ப்ரஷ் எதுக்காக அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ரான்ஷன் ஷேடு, க்ரீ ஷேடை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து பிளெண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நோஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கான்டூரிங் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவுட்டர் கார்னர் ஷேடு வந்து அப்ளை பண்ணுறதுக்கும் இந்த ஒரு இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஐஷேடோ பிளெண்டிங் ப்ரஷ் வந்து மேக் ஷூர் உங்களுக்கு மீடியம் சைஸாக உங்களுக்கு வந்து இருக்கணும். நீங்கள் யூஸ் பண்ணுற மேக்கப் ப்ரஷஸும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிராண்டடாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். அப்படி பிராண்ட் இல்லைன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வந்து லோக்கல் பிராண்ட்ஸில் நிறைய ப்ரஷஸ் இருக்குது. யூ ஹாவ் டு செக் த கஸ்டமர் ரிவ்யூ, தென் ஆஃப்டர் யூ கேன் பை த டூல்ஸ். அந்த மாதிரி வந்துட்டு வாங்கிக்கிறீங்க மேக்கப் ப்ரஷஸ் வந்து. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் இது பண்ணுறதுக்கு, ட்ரான்ஷன் ஷேடு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு, ஸோ நோஸ் கான்டூரிங் பண்ணுறதுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஐஷேடோ பிளெண்டிங் ப்ரஷ் வந்துட்டு. ஸோ இதுவுமே வந்து கண்டிப்பாக அந்த ப்ரஷ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதான் கைஸ், இப்படி தான் வந்துட்டு ஒரு பேசிக் ப்ரஷஸாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்னொரு ப்ரஷ் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே இது பற்றி போட்டிருப்பேன். இது ஒரு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸாக புதுசாக என்னோட வியூவர் செக் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்துட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆங்குலர் பவுடர் ப்ரஷ் மாதிரி. ஸோ இந்த ப்ரஷ் வந்து எதுக்காக அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா
ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு, தென் வந்து பார்த்திங்கன்னா கான்டூரிங் வந்து பண்ணுறதுக்கு, அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ப்ரான்சிங் பண்ணுறதுக்கும் ரொம்ப இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரான்சிங்க்கு நீங்கள் இந்த மாதிரி பவுடர் ப்ரஷ்ஷும் அப்ளை பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ப்ரஷ்ஷும் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ப்ரான்சிங் வந்து ஷேப்பாக வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ரஷ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஷேப்லெஸ்ஸாக இருக்கணும், ஜஸ்ட் வார்ம்த் மட்டும் இருக்குன்னா நீங்கள் பவுடர் ப்ரஷ் போய்க்கலாம், இதிலேயே கூட அப்ளை பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம். பட் மெயின்லி திஸ் ப்ரஷ் இஸ் யூஸ்டு டு கான்டூர் யுவர் ஃபேஸ் அண்ட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு அப்ளை ப்ளஷ் ஆன் யுவர் ஃபேஸ். ஸோ இதுக்குமே அது யூஸ் ஆகும். ஸோ இதுதான் கைஸ் வந்துட்டு ஒரு பேசிக்கான ஒரு உங்களுக்கு வந்து ப்ரஷ். ஸோ ஒரு ப்ரஷ் வந்து பேசிக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈவன் இந்த ஐ ஷேடோ பிளெண்டிங் ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைட் பார்ட், இந்த மாதிரி சைட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேடு வந்து எடுத்து தென் நீங்கள் இந்த மாதிரி ஷிம்மர் ஷேடு கூட அப்ளை பண்ணலாம், அப்படின்னு கூட பண்ணலாம். இது மல்டி யூஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் என்ன கொஞ்சம் வாஷ் பண்ணுற மாதிரி வரும் ரெகுலராக, அதுதான் வந்துட்டு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பார்க்கலாம். நிறைய ப்ரஷஸ் வந்து இருக்குது, ஜஸ்ட் பேசிக் ப்ரஷஸ் மட்டும் உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட சொல்லி தந்துருக்கேன். கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இட்ஸ் ரியலி ஒர்க்ஸ் ஆன் யுவர் ஸ்கின். பிகாஸ் எனக்கு நல்லா ஒர்க் ஆகும் சேனலில் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்குமே வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸோ உங்களுக்கு வேறு என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக நான் கமெண்ட் வந்து கேளுங்க. ஸோ அந்த முடிஞ்ச அந்த ப்ரஷ் வீடியோஸும் நான் உங்களுக்கு வந்துட்டு போடுறேன். இந்த மேக்கப் டுட்டோரியல் உங்களுக்கு வேணுனாலும் என் சேனலை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ. இதான் கைஸ் அந்த ப்ரஷஸ் வந்துட்டு உங்களுக்கு எப்படி பேசிக்காக வந்து அப்ளை பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஒரு மேக்கப் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே இந்த ப்ரஷஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டோட்டலி எத்தனை ப்ரஷ் நான் வந்து சொன்னேன்? பவுடர் ப்ரஷ், எஸ் 5 ப்ரஷ் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ திஸ் ப்ரஷ் இஸ் ஃபார் அப்ளைங் லூஸ் பவுடர் ஒரு காம்பேக்ட் பவுடர், ப்ரான்சருக்கு யூஸ் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபவுண்டேஷன், கன்சிலர் கூட அப்ளை பண்ணிக்கலாம், பிகாஸ் இது மீடியம் சைஸ் அதனால். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐ ஷேடோ பிளெண்டிங் ப்ரஷ் ஃபார் நோஸ் கான்டூரிங், அவுட்டர் கார்னர், ஐ ஷேடோ அவுட்டர் கார்னர், ட்ரான்ஷன் இதுக்கு யூஸ் ஆகும். ஆங்குலர் ஃப்ளாட் ப்ரஷ், இது வந்து பார்த்திங்கன்னா லைனர் அப்ளிகேஷன் ஸ்மஜ் அவுட் பண்ணுறதுக்கு, தென் வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆங்குலர் ஆங்குலர் பவுடர் ப்ரஷ், இது வந்து பார்த்திங்கன்னா கான்டூரிங் ப்ளஷ் உங்களுக்கு ப்ரான்சிங் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, டேக் கேர், லவ் யூ ஆல் அண்ட் பாய். ஸோ ஜஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிகினர்ஸ்க்கான டிப்ஸ் அண்ட் அதர்ஸ் இருந்தால் கூட தாராளமாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஃபியூச்சரில் நம்ம வேறு ப்ரஷஸ் பற்றியும் பார்ப்போம். ஓகே, ஸோ பேசிக் வந்து கண்டிப்பாக இது இருக்கணும். இது தான் நம்ம ஜஸ்ட் ஒரு எவ்ரிடே லுக், ஒரு வேறு ஒரு கிளாம் லுக்லாம் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் இது வச்சு. ஓகே, ஸோ ஈவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஷிம்மர் ஷேடு சைடில் நீங்கள் வந்து எடுத்து கூட ஷிம்மர் ஷேடு கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஷிம்மர் ஷேடு கூட ஒரு கட் க்ரீஸ் மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கட் க்ரீஸ் மாதிரி கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் உங்களுக்கு வந்து இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.